இப்ப நம்ம இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இந்த மஜ்லிஸ்ல வந்து உட்கார்றது 3 நாள் போறதுக்கு உண்டான என்னென்ன தயாரிப்புகளோ அல்ல எல்லாத்தையுமே ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடியே லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ல எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நம்ம இங்க வந்து இன்னைக்கு உட்கார்றதுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னைக்கு காலையில யாரோ எந்திரிச்சு காலையிலே எந்திரிச்சு அந்த போண்டாவை போட வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்களுக்கு அந்த இல்மை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் போண்டா போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி நமக்காக சேவை செய்யறதுக்காக அவங்க போண்டா போட்டாங்க. லா இலாஹ அவங்களுக்கு ஒரு தேவையை அல்லாஹ் கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப இந்த போண்டாவை பார்க்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த போண்டாவுடைய சூரத்துல முத்தஜல்லியாக இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை இல்லல்லாஹ் அப்படி பார்க்கணும். ஏன்னா ஒரு காலமும் இந்த போண்டா நமக்கு டேஸ்ட கொடுக்காது, நம்ம தேவையை போக்காது, நம்மளுடைய பசியை போக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த போண்டாவோட ஐனா இருந்து அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்வான். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிதான் அந்த போண்டாவை நம்ம பார்க்கணும். அந்த போண்டாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக சுயமாக எந்தவித குவத்தோ சக்தியோ நம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையோ ஒரு அணுவத்தனை இந்த போண்டாவுக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேனாயம் நம்மள அல்லாஹ் தான் இலாஹ்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த போண்டாவுல லா இலாஹ இல்லல்லாஹ் ஐனா இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த போண்டா நம்ம கைக்கு வந்துருச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த சூரத்துல நம்ம அல்லாஹ்வை ஷுஹூது செய்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்ப அந்த தன்மையில நம்ம ஷுஹூது செய்றோம், அதோட சிஃபத்துல ஷுஹூது செய்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ப அதை பிச்சு நம்ம வாயில வைக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மள குவத்தை வெளியாக்கி கொண்டிருப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். நமக்கு அந்த போண்டா இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடங்கள்னு சொல்லி சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. லா இலாஹ அப்ப நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வரைக்கும் சகாநாயகம் இங்க நமக்கு பரிமாறக்கூடிய எந்த உணவும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் அது ஒரு முடக்கு தண்ணீராக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ஹைர் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாமே ஷிஃபா. லா இலாஹ இல்லல்லாஹ் இங்க வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் சரி, நம்ம காதல கேட்கக்கூடிய ஒவ்வொரு கலாமும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பஷாரத்தும் சரி, நம்மளுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் உள்ளத்திலையும் உடல்லையும் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் போக்கக்கூடியதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த போண்டாவில் ஐனா இருப்பவன் யாரும் இல்லை. போண்டாவை சாப்பிடுவதற்கு குவத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை. நாக்குல டேஸ்டை உணர்வதற்கு அந்த சக்தியை கொடுத்தவன் யாரும் இல்லை. எச்சில் நீர் உமிழ் நீரை சுரக்க வைப்பவன் யாரும் இல்லை. இதுவரைக்கும் கேட்டது வந்து தியரி, இப்ப பிராக்டிக்கல். முதல்ல நீங்க வெளியே போய் 24 மணி நேரமும் அல்லாஹ் நமக்கு எப்படி நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான்னு பாக்குறதுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவரை லா இலாஹ இல்லல்லாஹ் பாடம் படிச்சோம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இங்கேயும் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஷேகநாயகம் அப்படிதான் செஞ்சாங்க. இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கத்துக்குமா, உங்க ஊர்ல போய் பிராக்டிஸ் பண்ணுங்கமான்னு சொல்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் கத்துக்குங்க, இங்கேயே பிராக்டிஸ் பண்ணுங்க. வகவையா உணவு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஒன்னொன்லி மௌலாவை பாரு, ஒன்னொன்லி மௌலாவை பாரு. இங்க நீ மௌலாவை பார்த்து ஷுகூர் செஞ்சு கற்றுக்க பயிற்சி இங்கேயே செய்ய கொடுத்தாங்க. ஒவ்வொரு உணவு அருந்துகிற பொழுதும் ஒரு மடக்கு தண்ணி குடிக்கும் போதும் இஸ்மத் போது பாருங்க, மௌலா நீதான் என்னை குடிக்க வச்ச, நீதான் என்னை நிமிர வச்ச, நீதான் என்னை குனிய வச்ச, நீதான் வாயில வைக்க வச்ச. வாயை மெல்லுவதற்கு உண்டான நமக்கு சுவையை உணர்வதற்கு உண்டான ஆற்றல் தான் கொடுத்த. இந்த உணர்வை அப்படியே கொண்டு வாங்க. ஒரு நொடி கூட சிந்தனையை மாற்றக்கூடாது. மிச்ச நேரங்கள் சும்மா இருக்குமா பாசம் வீணான ஒருத்தர் பேசி நேரங்களை வேஸ்ட் பண்ணார். 24 மணி நேரம் அல்லாஹ் அல்லாஹ்க்கு அதிகமா ஸலவாத் கொடுங்க. அல்லாஹ் 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 அல்லாஹ். மூச்சு உள்ள போகும்போது அல்லாஹு, வெளியே வரும்போது அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லீ வலா தக்ஃபுரூன். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹு தஆலாவின் பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய ஃபஸ்லோ கரம், அல்லாஹ் நம்மை அல்லாஹுடைய பேரருளால், அவனுடைய ஃபஸலால் காமிலான ஷேகுமார்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், அந்த நிஸ்பத்தில் அல்லாஹு தாலா லா இலாஹ இல்லல்லாஹை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும், அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள்களிலேயே பேரருள் அல்லாஹு தாலா. ஒவ்வொன்றுமே அருள் தான்மா. நம்ம எல்லாம் மனுஷனா படைச்சான் அல்லாஹு தாலா. சலாமத்தான், ஆஃபியத்தை கொடுத்தான், சிஹத்தை கொடுத்தான், சலாமத்தை கொடுத்தான். எல்லாமே அல்லாஹுடைய அருள் தான். ஏனைய முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் நிறைய பாக்கியங்கள் இருக்கு. எல்லா பாக்கியங்களை விட அல்லாஹ் நமக்கு ஷேகுமார்களை நசீபாக்கி ஒரு பாக்கியத்தை தந்தான். அது என்னன்னா, எந்த தேவை பூர்த்தியானாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை அப்படிங்கிறத விளங்கி பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் இல்லைன்னா மூலா 10 11 மாதிரி எல்லாரும் தேவை பூர்த்தியாகுது. அது சாதாரண விஷயம் தானே. போண்டான்னு கையில வருது, எல்லாம் சாப்பிட்றது தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தான் பார்ப்போம். அல்லாஹ் ஷேக நசீபாக்குற பரக்கத்துல அந்த போண்டாவை பார்த்தோன்னு இந்த போண்டாவின் சூரத்தில் ஐநா இருப்போன் யாரும் இல்லை. வச்சா இல்லைங்களா? கல்வில எல்லாம் கொடுத்தாரா இல்லையா? இந்த போண்டா பிச்சு கையில எடுத்துடும். இந்த கையுடைய கூவத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை. வெள்ளறோம் என்ன போல மென்ன மிஸ்கின் மென்னும் போது எல்லாம் சிந்தனை திருப்பி கொடுத்தான். ஒரு 3 நாளா மாத்திரை போட்டு வெத்தல், அதனுடைய அசராத்து வாயில 3 இடத்துல புண்ணு கொப்பளம். இந்த பக்கம் மெண்டா வலிக்குது, இந்த பக்கம் மெண்டா வலிக்கல. இப்போ மோலாட்ட யோசிச்சேன், மோலா இவ்வளவு நாளா வலி இல்லாம மெல்ல வச்ச நீதானே. அப்ப அதை மெல்ல வைக்கும் போது ஒவ்வொரு வாய் ஒவ்வொரு மெல்லும் போதும் ரப்பே நீதான் இதை மெல்லையும் வச்ச, நீதான் இதை முழுங்கவும் வச்சங்கிற உணர்வு அல்லாஹ். ஒரு வினாடி மூலா சர்க்கார் பிச்சையில சர்க்கார் நம்மளை இப்படி ஆக்கி விட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் அல்லாதான் என் தேவையை பூர்த்தி செய்யறான், அவனை தவிர வேறு யாரும் என் தேவையை பூர்த்தி செய்யல அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துட்டா அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருது மூலா, ஆனந்தமே வந்துருது அல்லாஹ் தாலா. ஏன்னா அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு அல்லாஹ் ஆனந்தப்படுறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த தேவை பூர்த்தி செய்தாலும் நான் தான் தேவை பூர்த்தி செஞ்சேன். உன்னை தொழுக வச்சாலும் நான் தான் தொழுக வச்சேன். அந்த உணர்வா அப்பதான் நீ காமிலான ஈமான் உடையவன். நான் தொழுக வச்சேன், நான் உன்னை இபாதத் செய்ய வச்சேன், நான் தான் திக்ர் செய்ய வச்சேன். அந்த உணர்வை கொண்டு வா. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல வமை யர்ஜு லிகா ரப்பிஹி, வமை யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன் ரப்புடைய லிகாவை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல் செய்யட்டும். அப்ப அல்லாஹ் என்ன அர்த்தம்? மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல், அல்லாஹ் அம்ர் செஞ்சுட்டான். அப்ப ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், சாலிஹான அமல் செஞ்சா மட்டும் ரப்பு கிடைச்சிருவானா? சாலிஹான அமல் செஞ்சோம், ரப்புடைய லிகா கிடைக்குமா? அல்லாஹ் தஆலா இங்க மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபில் ஆখিরাতিன்னு சொல்ல பாருங்க. மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபில் ஆখিরাতি ஃபில் ஜன்னதி, மறுமையில சொர்க்கத்துல யார் அல்லாஹ்வுடைய லிகாவை நாடுகிறானோ, ரப்புடைய லிகாவை நாடுகிறானோ அப்படி சொல்ல அல்லாஹ் தஆலா. மன்கான யர்ஜு லிகா ரப்பிஹி, நீ இந்த வினாடி நாடுறியா? உன் ரப்ப நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா?
ஒரு ரப்ப நீ முத்தவஜ்ஜிஹா ஆகணும், ஒரு ரப்போட பேசணும், ஒரு ரப்போட பார்க்கணும் ஆசைப்படுறியா, ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா ஃபல் யுஸல்லி ஸலாத்தன் அல்லாஹ் சொன்ன, நீ நல்ல அமல் செய்யி, வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, ஆனா அந்த நல்ல அமலில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிராத. அப்படின்னா என்ன முலா தண்ணி கிளாஸ் வேணும் கேட்டாரு, எடுத்து கொடுத்தீங்க. எடுத்து கொடுக்கும் போது நீங்க நான் எடுத்து கொடுத்தீங்கன்னா பல்யாமல் அமலன் சாலிஹன் செஞ்சுட்டீங்க. ஆனா நான் கொடுத்தேன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுட்டீங்க, குவத்துல ஷிர்க் வச்சுட்டீங்க, வச்சாங்களா இல்லையா? இப்ப நீங்க என்ன செய்யுங்க, பல்யாமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, நீ எந்த இபாதத்தை செஞ்சையோ அந்த இபாதத்துல அல்லாஹ் ஷிர்க் வச்சிராத. ரப்பே நான் எடுத்து கொடுக்குற அல்லாஹ், ரப்பே என் நிஸ்பத்துல இந்த கையோட குவத்தை கொடுத்து எடுத்து கொடுக்க வைத்தவன் யாரும் இல்லை. அப்படி நீ கொடுத்தால் நீ வெறும் மீரான பார்த்து கொடுக்கல, மீரானுடைய நிஸ்பத்தில் எல்லிருந்து வாங்கியவன் யாரும் இல்லை. இல்லல்லான்னு வாங்கினா அதே வினாடி நீங்க லிக்காவை பெற்றுக்கொண்டீர்கள். அந்த வினாடியில ஒரு லிக்கா வந்துருச்சுங்களா? எப்ப நீங்க மீரானா பாத்தீங்களோ அப்ப இவர் முக்கையதா இருக்கிறார், இவர் மஹ்லூக்கா இருக்கிறார். இந்த மஹ்லூக் கொஞ்சம் கொஞ்சம் தான் சல்பு செய்யுங்க. இவர்ல இருக்கக்கூடிய ஹயாத் இவருக்கு சொந்தம் இல்லை. யாருது? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இவர் இருக்கக்கூடிய இல்மு இவருக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இவர் இருக்கக்கூடிய சிஃபாத்துகள் இவருக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இவர் இருக்கக்கூடிய சாத் இவருக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்படின்னா இங்க இருக்கிறது யாரு? இப்ப வெளியில சூரத்தன் இவங்க இருக்கிறாங்க மூலா, உஜூதன் இங்க இடத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. அப்ப ஒரு வினாடி ஒவ்வொரு இபாதத்திலேயும் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் தஆலா நமக்கு இபாதத்தாகவும் ஆக்கிடுறாங்க. மூலா தாடியில ஒரு ஏதாவது ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு தட்டி விட்டோம், இது ஒரு இபாதத்தா? இது ஒரு இபாதத்தா? ஏன் தாடியா இருக்கட்டும், அவங்க தாடியா இருக்கட்டும், இவங்க தாடியா இருக்கட்டும், அந்த ஜுப்பான வச்சு இப்ப தட்டி விட்டீங்க, தட்டி விட்டீங்களா இல்லைங்களா? மூலாவும் தட்டி விட்டாங்க, இது இபாதத்தா ஆகுமா? அப்படின்னா இதெல்லாம் யாருங்க இபாதத்துன்னு சொல்லுவாங்க? குர்ஆன் படி இபாதத்தான். ஏன் எப்ப இபாதத்தாகும்? அந்த இபாதத்தில் நீங்க ஷிர்க் வைக்கல, அதை வைக்கும் போது அதை செய்யும் போது நான் செய்தேங்கிற உணர்வு இல்லாம என் ரப்பு தான் என்ன செய்ய வச்சாங்கிற உணர்வு நீங்க தட்டி விட்டால், தட்டி விட்டது இபாதத், பார்த்தது இபாதத், பார்க்கிறது இபாதத் மூலா, நடக்கிறது இபாதத் மூலா. ஏன் இவ்வளவு தூரம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்து இபாதத் ஆகுமா? வாக்கிங் போயிட்டு வந்து அது இபாதத் ஆகுமா? அதை யாருங்க இபாதத்துன்னு சொல்லுவா அப்படின்னு பொதுமக்கள் சொல்லுவார்கள். ஆனா சூஃபியாக்கள் சொல்றாங்க, வாக்கிங்ல நீ மௌலாவை நினைச்சா ஒவ்வொரு 8 இபாதத் தான், ஒவ்வொரு 8 இபாதத். அதனாலதான் சூஃபியாக்கள் நமக்கு கத்து கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு 8 நீ வச்சாலும் நான் சுயமா வைக்கவில்லை, நிஸ்பத் எந்து குவத் அல்லாஹ், நிஸ்பத் எந்து குவத் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிங் போனாங்க, பெருமானார் எந்த காரியத்தையாவது வேஸ்டா செஞ்சிருப்பாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிங் போனாங்க, டெய்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு அப்படி கொஞ்சம் மதீனாவின் எல்லை வரை போயிட்டு அசர் தொழுது நடந்துட்டு வருவாங்க. பெருமானுடைய சுன்னத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை காட்டி தந்தார்கள். அப்ப ஆரோக்கியத்துக்காக தான் பெருமானார் வாக்கிங் போனாங்களா? பெருமாள் அதுக்கு தான் வாக்கிங் போனாங்களா? இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடையும் இபாதத்தை ஆக்குன்னு காட்டி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரோக்கியம் ஒரு பக்கம் வருது மூலா. அப்ப ஒவ்வொரு 8ம் இபாதத். ஒரு 8 நடந்தோம் அதுவும் இபாதத், பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம் அதுவும் இபாதத். என்ன மூலா? அப்ப கொஞ்ச நேரம் இப்படி பாக்குறோம், பாருங்க நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன். சும்மா சாதாரணமா பார்த்துட்டு உட்காந்துட்டா அதுக்கு பயன் செய்யறாங்க, சர்க்கார் பயன் செய்யறாங்க, அப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். என்ன உணர்வு வரணும்? என் கண்ணிலிருந்தும் பார்க்க வைத்தவன் யாரும் இல்லை, இவரிலிருந்தும் பேச வைத்தவன் யாரும் இல்லை, என் காதில் செவிடான ஊன காது இந்த காது, இந்த காதிலிருந்தும் கேட்க வைத்தவன் யாரும் இல்லை அப்படின்னு உணர்வுல இருக்கும் காலமெல்லாம் நம் இபாதத்தில் தான் இருக்கிறோம். அஃதலுல் இபாதத், அதான் மிக சிறந்த இபாதத் என்பர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன்தான் தேவையை பூர்த்தி செய்கிறான், அவன்தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். அவன் அல்லாத வேறு யாரும் நம் தேவைகளை அணு அளவு தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு விளங்கி கொண்டால்,
அப்படிங்கிறத அறிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு ஆனந்தம் வந்து விடுகிறது. அல்லாஹ்வுக்கு ஆனந்தம் வந்துடுது. ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் அபு அன் புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பாருங்களா, இந்த ஹதீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய துவா கேட்குறோமா இல்லைங்களா? நிறைய பேருக்கு நான் துவா கேட்குறேன் கபூல் ஆக மாட்டேங்குது, நான் துவா கேட்குறேன் கபூல் ஆக மாட்டேங்குது நினைக்கிறாங்களா இல்லைங்களா? இந்த ஹதீஸின்படி நம்ம துவா கேட்டோம்னா நம்ம துவா டைரக்ட் கபூலாகவே இருக்கவே இருக்காது. துவா கபூல் ஆகிறதுக்கு ஒரு துவா, அந்த துவாவை வந்து துவா கேட்டோம்னா எல்லா துவாவும் கபூல, எந்த துவா வேணாலும் கபூல, என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுக்குள்ள வர்றாங்க, வரதுக்கு போறாங்க. அப்போ ஒரு மனிதர் துவா செய்து கொண்டு இருக்கிறார். சமியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன், ஒரு மனிதர் துவா ஓதிட்டு இருக்கிறார். என்ன துவா வர்றாரு? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி, நிச்சயமாக நான், அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் நான் பிசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன், நான் பிசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன், உன்னை தவிர தேவையை நிறைவேற்றக்கூடிய இலாஹ் உலகத்தில் யாருமே இல்லை. அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஹது ஸமது அல்லதி லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி, யா அல்லாஹ் உன்னை பிசகர நான் அறிஞ்சிட்டேன். அஷ்ஹதுனா என்ன அர்த்தம்? சாட்சி சொல்லுகிறேன். என்னன்னு சாட்சி சொல்றேன்? நீ தான் என் தேவை பூர்த்தி செய்ற, உன்னை தவிர என் தேவை பூர்த்தி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்லான்னு அந்த சஹாபி சொன்ன உடனே சொன்னாரா இல்லைங்களா? சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அடுத்த ஒரு துவா கேட்கல, பெருமானாருக்கு ஆனந்தம் வந்துருச்சு, விளங்கிட்டாரியா அப்படின்னு பெருமானார் துவா கேட்கிற நடுவுல சொல்றாங்க, ஃபகால லகத் ஸஅலல்லாஹு பிஸ்மிஹி அல்லதி இதா சுஇல பிஹி அஅதா, நீ அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு இஸ்ம போட்டப்பா, நீ அதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டானே, அப்படி ஒண்ணு போட்ட அல்லாஹ்ட்ட. லகத் ஸஅலல்லாஹு பிஸ்மிஹி அல்லதி இதா சுஇல பிஹி அஅதா வ இதா துஇய பிஹி அஜாப. இன்னொரு ரிவாயத்துல வருது பிஸ்மிஹில் அஸீம், அல்லாஹ்விடத்தில் மிக பிரமான அந்த இஸ்முல் ஆஸம்னு சொல்வாங்களே, அதை நீ பயன்படுத்தி விட்டாய். இன்னொரு ரிவாயத்துல நீ எதை கேட்டாலும் கொடுக்கப்படும், இதா துஇய அஜாப, எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவோம். இப்ப அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி கொடுத்துட்டாங்க? இஸ்முல் ஆலம் எங்க போய் தேடிட்டு இருக்க வேணாம், இஸ்முல் ஆலம் உன் கைக்குள்ளேயே இருக்கு. என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை அல்லாஹ் தஆலா. என்ன சொன்னாங்க? என்ன சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு ஆனந்தமுலா. ஏன்னா மனுஷன் எல்லாரும் என்னன்னு பாக்குறாங்க, அல்லாஹ் என்ன, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான். நாம தான் தேவை பூர்த்தி, இந்த வஸ்து தான் தேவை பூர்ச்சது, தண்ணி தான், தண்ணி தாகத்தை தீக்குது, சாப்பாடு தான், உணவு தான் நம்ம பசி தீக்குது, இதுதான் இந்த தேவை பூர்த்தி, இந்த பாருங்களேன், எல்லா வஸ்துக்கள் தேவையை பூர்த்தி செய்தாவே பாக்குறாங்க. இப்ப நாம உட்கார்ந்து இவையெல்லாம் தேவையை பூர்த்தி செய்யல, அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்துன்னு சொல்லிட்டா அல்லாஹ்வுக்கு ஆனந்தம் வந்தது. எப்படி? இப்ப நீங்க பெரிய ஆலிம், முஃப்தி, காரி அல்லது மிகப்பெரிய ஒரு டாக்டர் இருக்கிறார், அவரும் மனிதரோட மனிதரா போயிருக்கிறார், பேர போற இடத்துல ஒன்னா போயிருக்கிறாங்க. பார்க்கிற எல்லா மனுஷனும் இவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க மேல சந்தோஷம் வரும், எல்லாத்து மேலே சந்தோஷம் வராது. 1000 பேர் இருக்கிற இடத்துல அங்கிருந்து ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ராஹிம் நல்லா இருக்கீங்களா, ஒரு ஆலி முஃப்தி ஆச்சுங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். வா, இவ்வளவு பேர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணாத நேரத்துல இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க அப்படின்னு அவர் மேல உங்களுக்கு ஆனந்தம் வருமோ வராதா? ஓ, நல்ல சீட் கிடைச்சு உடனே அவரு கூட பக்கத்துல உட்கார வச்சுங்க, மற்றவங்கள கூட உட்கார மாட்டீங்க, இவெல்லாம் என்ன அறியாத பேருவோம்,
இதெல்லாம் என்ன அறியாத பேருவோம். இவர் என்ன அறிந்தவர், கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்கள. அந்த மாதிரி எல்லாம் தேவை பூர்த்தி செய்து இந்த வஸ்து தான் ஃபேன் தான் காத்து கொடுத்துச்சு தான் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீ எல்லாம் 10ஓட 1 11. இவன் மட்டும் இது என் தேவையை பூர்த்தி செய்யல, இந்த நிஸ்பத்துல இருந்து என் மௌலா தான் தேவையை பூர்த்தி செய்யலான்னு பார்த்தான். இவன் ஐடிஃபைட் ஆன பையன். அல்லாஹ் கூட வச்சுக்கிறான். அல்லாஹ் அவங்கள அல்லாஹ் அவங்களை கூட அணைச்சுக்கிறான் போல. அதனால சூஃபியாக்களை அல்லாஹ் அவனோட அழைச்சுக்கிட்டா. அல்லாஹ் என்ன காரணம்? நாமளும் தான் போல இருக்கிறோம். நாம இந்த வஸ்துக்கள் தேவையை பூர்த்தி செய்த பார்த்து பார்த்து அதில் ஏமாந்துட்டு இந்த வஸ்து தேவையை பூர்த்தி செய்யவில்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா குல் ஹுவல்லாஹு அஹத். அவர் என்ன கேட்டார் பாத்தீங்களா? அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஹத். அவன் ஒருவன். எதுல ஒருவனா? தனித்தவனா இருக்கிறான். அவன் ஜாத்துல, சிஃபத்துல, அஃஆல்ல, ஆசார்ல யார்ட்டையும் அல்லாஹ் தஆலா ஷிர்க வைக்கல. அல்லாஹ் யாருக்கு கொடுக்கல? உலகத்தால எனக்கு மட்டும்தான் சொந்தம். சின்ன தேவை, ஒரு அனுப்புறமான தேவையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. அட்டலான ஈமான். அந்த ஈமான் வந்துருச்சு, அந்த இன்பம் நம்மள காண ஆரம்பிச்சிருவோம். சும்மா இல்லை மூடா. வாழ்க்கைங்கிறது இந்த வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. வாழும் ஒரு வாழ்க்கை தான், ஒரு மூத்து தான் போல. எல்லாரும் வாழதான் போறோம், எல்லாம் மூத்தாக தான் போறோம் இல்லைங்களா? வாழ்ற வாழ்க்கை மூலாவை கொண்டு வாழ்ந்தேன். என் மூலாவை கொண்டு வாழ்ந்தேன், அடுத்தவங்க கொண்டு வாழ்றங்கிற பேச்சே வரக்கூடாது. இந்த துனியா நம்மளை இருக்கும். இதுதான் அதுதான் எல்லாம் சொல்லும். அதனால்தான் அன்தல்லா லா இலாஹ இல்லா அன்த அல் அஹத் அஸ்-ஸமத். சமதுல என்ன போல? யார்ட்டின் பிரதி உபகாரம் இல்லாமல் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர். லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் யாரும் பிறக்கவும் இல்லை, பெற்கப்படவும் இல்லை. அவன் தேவையை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு குஃபு அல்லாஹ் வைக்கவும் இல்லைன்ட்டான். அந்த ரப்பின் மீது அட்டலான அந்த உறுதி லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க வேணாலும் போலாம், உலகம் முழுசும் போலாம். இந்த பயமும் இல்லை, யார் பக்கம் பயமே தேவை. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அதானுங்க வலிமார்கள். பிரத்திவராஜன் என்ன காஜான தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எதை வச்சு தூக்கி எறிஞ்சாங்க? அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? பலம் இருந்துச்சா? யானைப்படம் இருந்துச்சா? பூனைப்படம் இருந்துச்சா? என்ன படங்க வச்சுட்டு இருந்தாங்க? பின்னாடி பந்தோபஸ்துக்கு 10 பேர் வந்தாங்களா? எதை வைத்து அவர்கள் பிருத்திவிராஜ் போன்ற மன்னரை எல்லாம் எதிர்த்தாங்க? ஒன்னே ஒண்ணுதான், லா இலாஹ இல்லா அன்த. உன்னை தவிர என் தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. இந்த ஈமான் வேணும்ல. இந்த ஈமான் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஷேக்மா தான் காட்டி கொடுக்குறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன வஸ்துலையும் எல்லாம் தேவைப்படுச்சு. இந்த துனியா நம்ம பழக்கப்பட்டோம் சின்ன வயசுல இருந்து இந்த வஸ்துக்கள்கிட்ட கேட்டு இப்படி மூத்தாஜா இல்லாமா, அப்படி மூத்தாஜா இல்லாமா, இது கேட்கலாமா, அது கேட்கலாம் அப்படின்னு அல்லாஹ் நம்ம அப்படியே பழகி போயிட்டோம். அது மாத்திரம் தான் ஷேக்மா. கொஞ்சம் நஃப்ஸோட போறாங்க. ஒரு வஸ்து மூத்தாஜ் ஆகலான்னு வருது, இல்லை என் தேவை நிறைவேற்றுவன் யாரும் இல்லை, இல்லல்லா ரப்பே ஒன்ட்ட தான் கேட்பேன், நீ தான் கொடுக்கணும்னு கேட்டு பாருங்க, அல்லா கொடுப்போம். துனியா பக்கம் திரும்பிட்டோம், போ அழு போ அப்படி விட்டுருவாள். துனியா பக்கம் போயிடக்கூடாது, துனியா தாறுகளின் பக்கம் போயிடக்கூடாது. ரப்பே உன்னை தவிர தேவை நிறைவேற்றும் யாரும் இல்லை, அல்ல நீதான், அல்ல நீதான் ரப்பே தேவை நிறைவேற்றணும் அப்படின்னு மௌலாட்ட முன்வைக்கும் போது மூலா ஆச்சரியமா இல்ல தேவை நிறைவேற்றும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் மூலா அந்த வினாடி உன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்துப்பார். அல்லாஹ் உன்னை வாழ வைப்பான். அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்த மாட்டான். சாந்தாரா அல்லாஹ் வாழ வைப்பான், சந்தோஷமா அல்லாஹ் வாழ வைப்பான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, அவர் எப்ப அதை விளங்கிக்கிட்டாரோ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அல் அஹது ஸமது அல்லதி லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யாருக்காவது ஏதாவது தேவையா? இந்த ஓதிட்டு துஆ கேளுங்க, அல்லாஹ் கொடுத்துருவான், எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஏன் அதை விளங்கிட்டானே அடியா? லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிட்டான். லா இலாஹ இல்லா அன்த ரப்பே உரிமையா பேசுங்க. அவர் என்ன சொல்ல பாருங்களேன், பாருங்க, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்ல, லா இலாஹ இல்லல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர தேவை புரிச்சவன் யாரும் இல்லை, இல்லல்லா அப்படின்னு அர்த்தம். ஆனா சஹாபி உரிமையோட அல்லாட்ட பேசுறாங்க.
அல்லாட்ட பேசும்போது மூலா உரிமையோட பேசணும். உரிமையோட பேசணும் என்ன பை, நம்ம அம்மாட்ட ஒரு இதை கேட்கறதுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாட்ட கேட்கறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம அம்மாட்ட அம்மா டீ போட்டுக்கணுங்களம்மா உரிமையா கேட்போம். உரிமையா இல்லை கேட்போமா இல்லைங்களா? அதே பக்கத்து வீட்டு அம்மாட்ட போய் அம்மா ஒரு டீ போட்டு கொடுமா அப்படின்னா கேட்போம். ரொம்ப பழக்கமா இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப இதாக இருந்தாலும் என்ன கேட்போம்? டீ கிடைக்குங்களா, வாய்ப்பு இருக்கா, அப்படிதானே கேட்போம். அந்த மாதிரி நீ அல்லாஹ் தூரமா வச்சு பேசாத, அல்லாஹ் நெருங்கி வச்சு பேசு. ஆனா சஹாபி கேட்குறாங்க, லா இலாஹ இல்லா அந்த முன்னாடி வச்சு யா அல்லாஹ் ஒன்னை தவிர வேற யாருமே தேவை புரிச்சுன்னு நல்லா விளங்கித்தான் உட்காந்துருக்கிறேன். ஒன்று ரசூல் கரெக்டாக சொல்லிட்டேன். நீ எதை கேட்டாலும் எல்லாம் கொடுத்துக்குவான். அவன் ரொம்ப சல்லீஸா அல்லாட்ட முன்னாடி கொண்டு வந்து, ரப்பே என்ன தவிர வேறு யாருமே இல்லைல்ல, நீ தான் இல்லை தேவை பூர்த்தி செய்யற, நீ ஏன் தேவை பூர்த்தி செய்யறா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. ஒவ்வொரு வினாடியும் பாருங்க, தாலி மஜ்லிஸ்ல உட்காரோம், அல்லாட்ட கேட்கணும் யா அல்லாஹ் எந்த எந்த என் கல்புல போட்டா, எதை என் கல்புல போட்டா ரப்பே என் கல்பு விரிவடைவோம், என் கல்புக்கு அது இதமாகும், அதை நீ ஷேக்கனாவது வெளியாக அல்லான்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ்தால உங்க கல்புக்கு எது தேவையோ அதை கொடுத்துருவான்ல, கொட்டிடுவா கொண்டு கொட்டிடுவாங்க. ஒவ்வொரு வினாடியும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு வாழணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் நம்ம ஷேக்கனாய் கற்றுக் கொடுத்தது, ஃபைசுனாய் வாழ்ந்து காட்டினது. அதுதான் அப்படிதான் சூஃபியாக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க தர்பார்கள் ஜொலிக்குது. வேற என்ன தர்பார்கள் ஜொலிக்கிறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்தாலா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிக்கிட்டீங்கன்னா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக்கிட்டீங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கி பார்த்துட்டீங்கன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை ஆபாதா வாழ வைப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கேயும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அந்த மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீ நன்றி செலுத்தினால் அது நன்றியில உயர்ந்த சுக்குர், லைஃப் ஷக்கர், சுக்குர்ல உயர்ந்த சுக்குர் எதுங்க? அல்லாஹ் தஆலா இது சுஜூது செய்யறது சுக்குர்ல உயர்ந்தது. இப்ப நீங்க போண்டாக்கு சுக்குர் செஞ்சீங்களா, செஞ்சீங்களா? நாம என்ன ஒரு போண்டா வாங்கிட்டு திடீர்னு ஆஷிக் மூலம் இருந்தாங்களே, அவங்க கல்வி அல்லா போட்டு இந்த 2 டப்பா வாங்கி வச்சுட்டாங்க. அதனால இதெல்லாம் சாப்பிட்டு அவனோட ஒரு வழி கிடையாது. அதே போட்டதுனால நல்ல இப்ப துவா செஞ்சாரு, யாரெல்லாம் அந்த போண்டா யாரெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் உடல்ல பரிபூர்ண ஆபீஸ் எல்லாம் அவர்களுக்கு பெரிய வியாதிகள் எதுவும் வராம நீ பாதுகாத்துறியா? இந்த ரசூல் அப்படிதான் துவா செஞ்சாங்க, பெரிய வியாதிகள் வராம பாதுகாத்து. எனக்கு வாழ்நாள சின்ன மூக்கு சளி கூட பிடிக்கூடாது அப்படி கேட்கவே இல்லை. சின்ன வியாதி வரக்கூடாது, அது ஒரு ரஹ்மத்து. அடிப்படைக்கு மருந்து சாப்பிட்டு வர கொடிய வியாதிகளை விட்டு பெரிய வியாதிகளை பாதுகாத்துக்கான்னு கேட்டாங்க. அப்ப காலில் முள்ளு குத்துறது, கண் வலி, மருந்து போடுறது, பல்லு வலி, இது சின்ன சின்ன வியாதி இருக்கு. இது ரஹ்மத்தான், நம்முடைய அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறது ரஹ்மத். அதனால துவா ஓதியாச்சு, யாரெல்லாம் அந்த போண்டா யாரெல்லாம் சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு எல்லா கொடிய வியாதி விட்டு வாழ்நாளெல்லாம் நல்லா பாதுகாப்பாங்க. 8:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. இப்ராஹிம் தலைமையில விளையாட்டு இது வாலிபால். இப்ராஹிம் போடுறோமா வாலிபால் தெரியுங்களா? ஒரு இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் செட்டு பிரிச்சுங்க. யார் ஜெயிக்கிறோம் பரிசு எடுக்க போலாம். பரிசு ஆலிம் ஷகல் டோர். நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே எந்த நறுமான காதல் மலராக மலர்ந்து மெய்ஞான மலம் வீசுதே உள்ளம் கல்லுண்ட வண்டானதே நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே இந்த நறுமான காதல் மலராக மலர்ந்து மெய்ஞான மனம் வீசுதே உள்ளம் கல்லுண்ட வண்டானதே நான்
நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே எந்த நர்மான காதல் மலராக மலர்ந்து மெய்ஞான மனம் வீசுதே உள்ளம் கல்லுண்ட வண்டானதே காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா அந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் இன்மை காதல் நிலை மாறுமா இது உடலோடு உடலானது இந்த உயிரோடு உயிரானது இது உடலோடு உடலானது இந்த உயிரோடு உயிரானது உலகம் அழிந்தாலும் இக்பால் ஃபைசியின் காதல் என்னாலும் அழியாதது எந்த காதல் நிலையானது நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே இந்த நர்மான காதல் மலராக மலர்ந்து மெய்ஞான மனம் வீசுதே உள்ளம் கல்லுண்ட வண்டானதே صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم لا إله إلا الله رسول الله صلى الله عليه وسلم. நண்பர்களே, தோழர்களே, எல்லாம் தன்னுடைய பெரிய இச்சையினால் நம்மை சிலால அல்லாஹ்தால நம்ம கொண்டு வந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுமாருடைய தொடர்பு அல்லாஹ் கொடுத்தான். ஏனென்றால் நிறைய மஜ்லிஸ்களுக்கு நம்ம போறோம், சுப்ஹானல்லாஹ், எங்கேயுமே நம்முடைய உள்ளம் கல்பு சம்மந்த விட மாட்டேங்குது. பயான்கள் காதல் கேட்குறோம், அதே குர்ஆன் ஹதீஸ் தான் அவங்களுக்கு சொல்றாங்க, ஆனால் நம்ம உள்ள கொஞ்சம் கூட டச் ஆக மாட்டேங்குது, கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது. ஆனால் ஷேகுமாருடைய தர்பாரில் வந்து உட்காரும் பொழுது அதே ஆயத்தை இந்த ஆளின் மற்ற உலமாக்கள் பேசக்கூடிய அதே ஆயத்தை இவங்க வாயால் கேட்கும் பொழுது கண்ணில் தண்ணி வந்தது. காரணம், ஷேகுமார்கள் தங்க உள்ளத்திலிருந்து பேசுறாங்க. எது அவங்க ஹாலா இருக்கோ அது அவங்க காலா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அவங்க எதை ஹாலா வச்சிருக்கிறாங்களோ அதை சொல்றாங்க. சும்மா வெறும் பயான் குறிப்புகள் எடுத்துட்டு வந்து அந்த வீரமா பயான் பேசல, மாறாக தாங்க எதை அனுபவிக்கிறாங்களோ அதை சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது அது உள்ளத்தை கொண்டு போய் தைக்கிது, கண்கள்ல தண்ணீர் வந்துடும். அப்ப அந்த அழுகை வர வைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய நினைவுல அழகக்கூடிய இன்பம் இருக்கே, அது இங்க வந்தாதான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நினைவில் வரக்கூடிய கண்ணீருக்கு இருக்க மதிப்பு அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய வருது. ஹதீஸ்ல ஃபஸாயில அதாவது கண்ணீருடைய ஃபஸாயில்னே வருது ஹதீஸ்ல. அல்லாஹ்வுடைய நினைவுல வரக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இருக்கே மிகப்பெரிய பிரயோஜனம் உள்ளது, மிக பிரம்மாண்டமான அந்தஸ்து உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வருது, யார் அல்லாஹ்வுடைய நினைவுல அழுகிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பயத்துல அல்லாஹ் நினைவுல அழுகிறாங்களோ அந்த கண்களை வந்து நரகம் தொடாதுன்ட்டாங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய நினைவுல அழுவது இருக்கிறதே, ஹதீஸ்ல ஒரு சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நினைவில் நான் கொஞ்ச நேரம் அழுகிறது இருக்கிறதே, நான் என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நான் சதகா செய்யறதை விட மிக சிறந்ததாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
அல்லாஹ்வுடைய நினைவுல அழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். வந்து உட்கார்ந்து இருந்து அல்லாஹ்வுடைய பசில 1 மணி நேரம் பேசினாங்க, அழுதுகிட்டே தான் இருந்தோம். எவ்வளோ அந்த கண்களுக்கு அந்த அந்த கண்ணீருடைய அந்த அழக்கூடிய இன்பம் இருக்கு. அல்லாஹ் அக்பர், வேற எங்க போனாலும் கிடைக்காது. இவ்வளவு பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேசுறாங்க, பயான் பேசுறாங்க, வீரமா பேசுறாங்க, எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. இருந்தாலும் கண்ணில் தண்ணி வராது இல்லை, யாரும் அழுகிறது இல்லை. எத்தனை பேர் அழுக வச்சாங்க, ஒருத்தர் கூட அழுகிறது இல்லை. ஆனா ஒரு சில வார்த்தைகள் சொன்ன உடனே கண்கள் நமக்கு தண்ணி வர ஆரம்பிச்சது. அல்லாஹ்வுடைய இஷ்க பத்தி, அல்லாஹ்வுடைய காதலை பத்தி, நீங்க என்னதான் அல்லாஹ் பத்தி பயமுறுத்திய குஷு, அவன் அல்லாஹ் பத்தி பயமுறுத்தினாலும் கண்ணில் சீக்கிரம் தண்ணி வராது. ஆனா அல்லாஹ்வுடைய காதல் வரும்போது கண்ணில் தண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க வந்து அல்லாஹ் சொல்லி பயமுறுத்தி கண்ணில் தண்ணி வர வைக்கிறது இல்லை. அல்லாஹ் பயமுறுத்தி இப்படிப்பட்டவன் நகரத்துல போட்டுருவான், அவங்கள வறுத்து எடுத்துருவான், அப்படி அப்படின்னு சொன்னா கண்ணில் தண்ணி வராது, அழுக வராது. அப்படிங்களா, வறுத்து எடுத்துருவான் அப்படின்னு நினைக்குமே தவிர கண்ணில் தண்ணி வராது. ஆனால் அல்லாஹ்வுடைய காதல கல்வில ஊட்டி விட்டாங்க, காதல உள்ள தெளிச்சிட்டாங்க, அல்லாஹ்னு பேர் சொன்னாவே தண்ணி வந்துடும் கண்ணில். மூலஹா இதுவனே அல்லாஹ்வுடைய பேர் சொன்னாவே அழுக வந்துடும். அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, தோழர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு எஜமா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஃபைசி நாயத்துடைய பிச்சை, இந்த மாதிரி தர்பாரை அல்லாஹ் தாலா கொடுத்து ஃபைசி நாயமே இங்க வந்து உட்கார்ந்து நமக்கு தாரீஃப் செய்யற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் எஜமானுடைய தர்பார்ல உட்கார்ந்து நினைப்பே அல்லாஹ் தாலா கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஜுஹூரா அல்லாஹ் தாலா இன்னைக்கு அவங்களுடைய தாலீமாத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி அல்லாஹ் தாலா அவங்க கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, தோழர்களே, அப்ப எத்தனையோ மஜ்லிஸ்களுக்கு போறோம். சில சமீபத்துல எங்க நண்பர்கள் கூட ஓதின மாணவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவன் சொல்லிட்டு இருந்த இந்த மாதிரி எம்மான் பத்தி கூட பேசிட்டு இருந்தோம். அவன் சொல்லும்போது சொன்னேன், அவங்க பிள்ளைங்கள்லாம் யாருமே ஸ்கூலுக்கே அனுப்பல, எல்லாம் அவங்க காலேஜ் படிக்க வைக்கிறாங்க, இல்லை அவங்களோட பிள்ளைங்கள ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிகிரி, நிறைய பேர் யாருமே ஆலிமாக்கல, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிகிரி படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்க யாருமே நாங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை, பொம்பளைங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் டிகிரி படிக்க வச்சாங்க, அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அவன் சொல்லும் போது சொன்னேன், எங்க வீட்டுல எந்த பிள்ளைங்களும் 3-4 மாதிரி பொம்பளை பிள்ளைங்க படிக்க வச்சது இல்லை, அதுவும் எங்க பெரிய அண்ணன் யாருமே ஸ்கூலுக்கு ஆம்பளை பிள்ளைங்களே அனுப்பல அப்படின்னு உடனே ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க என்ன மலக்குமார்கள் மாதிரி வசிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் என்ன நீ சாபாக்கள் மாதிரி இருக்கிறீங்களே கேட்கறாங்க. ஒருத்தர் எப்படி இது மாதிரி இப்பயா அந்த மாதிரி இருக்கிறீங்க, இந்த மாதிரி குடும்பம் இருக்கா? அவங்க ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு 1 நாள் 2 நாள் தங்கணும் வந்துட்டு, உங்க மாணவர் சொல்றாரு, 1 நாள் 2 நாள் உங்க வீட்டுல வந்து உங்க குடும்பத்துல வந்து தங்கணும், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்கணும், எப்படி இது மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. வேற ஒண்ணும் இல்லை நம்மள்கிட்ட, வேற எந்த சரக்குல ஃபைசி நாயகம் கொடுத்த ஒரே சரக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னொருத்தர் கேட்டார், இல்ல நீங்க வந்து ஒருத்தரும் ஒருத்தருக்கும் இத்தனை பிள்ளைகள விசாரிச்சுட்டே வந்தாங்க, மிஸ்கின் 6 பிள்ளைங்கன்னு சொன்ன உடனே அந்த ஒருத்தர் கேட்டாரு, அதாவது நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கிறேன், ஆனா வந்து எங்களுக்கும் ஆசை இருக்குது, ஆனா அந்த வீட்டுல பொம்பளைங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய குடும்பத்துல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எப்படி அவங்க சம்மதிக்க வச்சு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டேன். அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி சம்மதிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கும் ஆசை இருக்கிறது, ரொம்ப நிறைய பிள்ளை மனைவிகள் எப்படி சம்மதிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டாரு. வேற ஒண்ணும் இல்லை, நாங்க வீட்டுக்கு வந்தோட லாயில கத்துக் கொடுத்துட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு நாம ரப்பு இல்லை, நம்ம இல்லைன்னு சொல்லி கத்துக் கொடுத்துட்டோம். அதனால அவங்க தைரியமா பெற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் தடை போடுறாங்க, இப்படி பிள்ளை ஒரு பிள்ளைய தோட்டினா போதும், 2 பிள்ளை அதே பெரிய விஷயம், அதே கஷ்டப்படணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி விட்டுறாங்க. அதுலயே நமக்கு சரி போனா வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நாங்க வேற ஒண்ணும் இல்லை, வீட்டுக்கு வந்ததோட வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், வேற ஒண்ணும் கத்துக் கொடுக்குறது இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் கத்துக் கொடுக்குறோம். லா இலாஹ, இந்த பிள்ளைங்க ரொம்ப நாம இல்ல, இந்த பிள்ளைங்க இல்லா நாம இல்ல, உனக்கு இல்லா நான் இல்ல, மனைவிக்கு நீ உனக்கு நான் இல்லா இல்ல, உனக்கு இல்லா அல்லாதான், எனக்கு அந்த இல்லாதான் அல்லாதான், நான் இல்லாட்டி அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் கொடுப்பான், அல்லாஹ் உனக்கு இல்லாவா இருக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கும் அல்லாஹ், புள்ள வரும்போது சும்மா வரல, ரிஸ்கையும் சேர்த்து எடுத்துட்டு தான் வருது. அந்த புள்ள தாய் இல்லா அல்லாதான் இருக்கிற அந்த பிள்ளைக்கு இல்லாங்கிறத சேர்த்து நம்ம அந்த உள்ளத்துல பதிச்சோடனே அவன் கவலைப்படுறதே இல்லை. எத்தனை புள்ள வந்தாலும் அல்லாதான் இல்ல, நம்மளா இல்ல, நம்மள பாத்துக்கிறோம் அப்படிங்கிற கவலை இல்லாம போயிருது. இதுதான் நாங்க ரகசியம், வேற எந்த ரகசியம் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணுதான் எங்க ரகசியம். எங்க வாழ்க்கையில் ஒட்டும் எப்படிங்க படிக்காம இந்த காலத்துல வாழ முடியுமா? ஸ்கூலுக்கே போகாம ஒரு பிள்ளைய வளர்த்த முடியுமா?
அப்படின்னு கேட்டா ஏன் வளர்த்துறோம்? இந்த படிப்பு இல்லைன்னு கத்துக் கொடுத்துரும் ஆரம்பத்திலே. அது எப்படிங்க வீட்டுல மத்தவங்க ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பலையா அப்படின்னு யாரும் கேட்கலையா? உங்களை எல்லாம் உங்க குடும்பத்துல யாருமே உங்களுக்கு சொல்லலையா? யாருமே உங்களை அதை பத்தி பேசவே இல்லையா? எதை பத்தியும் கவலை. யாரு கேட்டாலும் இந்த படிப்பு எங்களுக்கு இல்லா இல்லை, உள்ளத்துல பதிய வச்சுட்டோம். இந்த படிப்பு நமக்கு இல்லா இல்லை, இந்த காசு நமக்கு இல்லா இல்லை, இந்த வீடு நமக்கு இல்லா இல்லை, எதுவுமே நமக்கு இல்லா இல்லை. நம்ம இல்லா அல்லா என்ற உணர்வை நம்ம உள்ளங்களை ஊட்டிட்டோம்னா, நம்முடைய குடும்பத்துக்கு ஊட்டிட்டோம்னா, அதுக்கப்புறம் கவலை இல்லாம வாழ்க்கை வாழலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. யாரையும் யாரை வேணாலும் நம்ம முன்னோக்கலாம். அல்லாஹ் அந்த பிச்சை அல்லாஹ் நமக்கு ஷேக்மார்கள் மூலமா அல்லாஹ் நமக்கு பிச்சை போட்ட அன்பர்களே தோழர்களே, அவர்கள் எஜமானவர்கள். அல்லாஹ் தாலா நம்ம ஃபைஜினா நமக்கு முதல்ல போட்ட பிச்சைன்னா நம்ம உள்ளத்திலிருந்து கைருல்லா மீது உள்ள நம்பிக்கையை வெளியெடுத்தாங்க. அதான் ஷேக்மார் செய்யக்கூடிய முதல் வேலை. என்ன செய்யறாங்க? இந்த அஸ்பாபுகள் மீது உள்ள நம்பிக்கையை நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்து இந்த முசப்பிபுல் அஸ்பாபான அல்லாஹ்வை நம்ம உள்ளத்துல உட்கார வைக்கிறாங்க. ஷேக்மார் நமக்கு செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னங்க? இந்த எல்லா வஸ்துக்களும் எல்லாமே அஸ்பாபுகள், இது எல்லாமே காரண காரியங்கள். படிப்பு இருந்தா தான் வாழ முடியும், இது இப்படி இருந்தா தான் அப்படி நடக்கும், இதெல்லாம் அஸ்பாபுகள். இந்த அஸ்பாபுகள் மீது உள்ள நம்பிக்கையை நம்ம உள்ளத்திலிருந்து காலியாக்கி இந்த அஸ்பாபுகளை உருவாக்கியோன் அல்லாஹ், முசப்பிப் அல்லாஹ். இந்த அஸ்பாபுகள் இல்லாமலும் அல்லாஹ்னால கொடுக்க முடியும். படிப்பு இருந்தாதான் என் புள்ள வாடுவான், படிப்பு இருந்தாதான் நல்லா இருப்பேன், படிக்கலாடி வீணா போயிடுவா, அப்படியே சொல்லி பிள்ளைகளை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? படிக்காம விட்டுறாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சிரமப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? நான் சமீபத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். புள்ள எல்கேஜி யூகேஜி தான் படிக்குது. அந்த பிள்ளை போட்டு அடின்னு அடிக்குதான். அம்மா ஏபிசிடி எழுத மாட்டேங்குது, போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. ஏமா அடிக்கிறேன்னு கேட்டேன். எழுத மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். நான் சத்தம் போட்டேன், ஏமா இதுக்காண்டி போட்டு அடிக்கிறேன்? 5 வயசு பிள்ளை போட்டு இந்த அடி அடிக்கிறியம்மா, எதுக்குமா அடிக்கிற? இது கத்துட்டு என்ன புள்ள கரெக்டா போதா, என்ன பண்ணுவோம்? புள்ள பொம்பளை பிள்ளை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. சத்தம் போட்டேன். சத்தம் சொன்னேன். நான்லாம் இது வரைக்கும் என் பிள்ளைங்களை யாரையும் படிச்சியான்னு சொல்லிட்டு அடிச்சதே கிடையாது. படிக்கிறேன்னு படிச்சு அடிச்சதே கிடையாது. எந்த பிள்ளைகளையும் விளையாடி முதல்ல கொண்டு. ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு தான் இல்லான்னு கத்துக் கொடுக்கவும் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு இந்த படிப்பு தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சாதான் அந்த பிள்ளைகள் போட்டு அடிக்கிறீங்க. ஏன்டா படிக்கல? படிச்சாதானே நம்ம வாழ முடியும். எதுக்காக படிக்க வைக்கிறாங்க? எனக்கு பிள்ளைகளை தொழுகையை விட்டுணும், எல்லாத்தையும் விட்டு சும்மா விட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஏன்பா? படிப்பு தான், படிச்சாதான்டா வாழ்க்கை. அவன் சின்ன பிஞ்சில இருந்தே அதை விதைக்கிறான். என்ன விதைக்கிறாங்க? படிப்பு தான். தொழுகுதான், அப்புறம் தொழுதுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன இல்லை, படிக்காம போயிடாத, படிப்பு அதுலயே உள்ள வைக்கிறாங்க. படிப்பை இலாகாக்கி கொடுத்துட்றாங்க. அப்படியே படிப்பு இதான்பா உன்னை காப்பாற்றும், காசு பணம் இதான் உன்னை காப்பாற்றும் என்ற உணர்வு உள்ளத்துல வந்ததோட அது என்ன இருக்குங்களா, அதையே இலாவாக்கி கொடுத்துட்றாங்க. நாம என்ன செய்யறோம்? இந்த அஸ்பாபுகள், இந்த சபபுகள், இந்த படிப்பு இல்லாட்டி அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் உன்னை வாழ வைப்பான். நீங்க உலகத்துல பெரும் பணக்காரன் படிச்சவங்களாம் கிடையாது. நம்ம ஊர்லயே பாருங்க, பெரிய கோடீஸ்வரர்லாம் எடுத்து என்னங்க படிச்சுன்னு கேட்டு பாருங்க, எல்லாம் 3வது 4வது 5வது தான் இருப்பாங்க. 10வது அதிகம் டிகிரி படிச்சவங்கலாம் இருக்க மாட்டான். பெரும் கோடீஸ்வரர். மற்றவன் டிகிரி பெரிய படிப்பு படிச்சவன் பார்த்தா அடுத்தவன்ட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான், இவன் முதலாளியா இருப்பான். ஒன்னும் படிக்காத. வல்ல என்ன காட்டுறான்? படிப்பு இல்ல. இந்த படிப்பு சபபு. இது இந்த சபபுகளை கொண்டும் கொடுப்பான், சபபு இல்லாமலும் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அல்லாஹ் நமக்கு ஷேக்மார் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அஸ்பாபுகளை நம்பாத. இந்த வஸ்துக்கள் எல்லாம், இந்த பொருள்கள் எல்லாம், இந்த எல்லா காரணங்களும் வெறும் காரணங்கள். இது எல்லாத்துக்கும் காரணே அல்லாஹ். அதை கொண்டு உனக்கு ரிஸ்க் கொடுக்குறது அல்லாஹ் தாலா. விளைஞ்சில்லா உங்களுடைய பெற்றோர்கள் மூலமா அல்லாஹ் ஒரு காலத்துல ரிஸ்க் கொடுத்தான். அதுக்கப்புறம் வேற நிஸ்பத்துல அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தாலா எந்த நிஸ்பத்தெல்லாம் மாத்தி அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பானே தவிர அல்லாஹ் இந்த வஸ்துக்களை காரணி ஆக்கித பிடிச்சிடாத. அஸ்பாபுகளை நம்பிடாத. அஸ்பாபுகளை உள்ளத்திலிருந்து எடுக்கிறதுக்கு தான் ஷேக்மார்கள் முயற்சியார். இதுக்கான எஜமானவர்கள் இது மாதிரி சில ஏற்பாடு பண்ணி நம்ம உள்ளத்து இங்க உட்கார வைக்கிறாங்க. நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது தான். நம்ம கல்பு மூலா எப்படி நம்முடைய ஜிஸ்முல உடம்புல வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போய் போடுறோம் பார்த்தீங்களா? 2-3 நாளைக்கு போய் ஐசியூல வச்சிடுறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நினைச்சிடறாங்க ஐசியூல கொண்டு போய் முடிச்சா ஃபுல்லா மிஷின் போட்டு வச்சிடறாங்க. எல்லா பக்கமும் மிஷின் போட்டு வச்சிடறாங்க. ஒவ்வொரு உறுப்பையும் செக் பண்ணது எல்லாமே. பிபி சரியா இருக்கா, சுகர் சரியா, ஓடிட்டே இருக்கு, எல்லாம் ஓடிட்டே இருக்கு. அப்ப அந்த 3 நாள் ஐசியூல வச்சு ஃபுல்லா செக்அப் பண்ணி, ஃபுல் பாடி செக்அப் பண்ணி நல்லா ஆயிடுச்சுன்னா வெளியே விட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது ஐசியூ. இது நம்ம கல்புடைய ஐசியூ இங்க கொண்டு விட்டுருக்காங்க.
கல்வை சரியா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அப்பப்போ சொல்லிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, திக்கர்லயே இருக்கீங்களா, எல்லாம் மறந்துடாதீங்க, ஒவ்வொன்னு கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த 3 நாள் ஐசியூ நம்ம கல்புல போட்டு அந்த கல்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளையும் சுத்தமாக்கி வெளியே அமைச்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த 3 நாள் என்ன செய்யணும்னா கல்புட ஐசியூல இருக்கோம். நம்ம எல்லாம் ஐசியூல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த ஐசியூல என்ன இங்க என்ன ட்ரீட்மெண்ட், இங்க கல்புடைய ட்ரீட்மெண்ட், இங்க கல்புடைய ட்ரீட்மெண்ட், இங்க கல்புடைய ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. தஸ்கியத்துன் நஃப்ஸ் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப வலியுறுத்தி சொல்றான். அல்லாஹ் தஆலா உங்க உள்ளத்தை சதா நீங்க கவனிங்க. அல்லாஹ் தஆலா யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவன் தான் வெற்றி பெற்றான். அல்லாஹ் தஆலா ஜிஸ்ம அல்லாஹ் பார்க்கறதே இல்லை. நம்ம ஜிஸ்முல வரக்கூடிய செய்திகளை அல்லாஹ் தஆலா பெருசா கவனிக்கிறதே இல்லை. இன்னல்லாஹ் லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய உடல்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ அல்லாஹ் பார்க்கறது இல்லை. வலாகி யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் கல்பை தான் பார்த்துட்டே இருக்கான். அல்லாஹ் தஆலா கல்புடைய நிலைமை எப்படி இருக்கு, கல்புடைய நிலைமை செத்து போயிடுச்சா, ஏன்னா கல்பு இருக்குங்களே செத்து போயிடும். சில நேரத்தில் வியாதி ஆயிரும், சில நேரத்தில் மூத்தாவே போயிடும். சொல்றாங்க அதிகமா சிரிக்காதீங்க, உங்க கல்பை மூத்தாக்கிடும் சொன்னாங்க. கல்பு மூத்தா போயிருட்டாங்க. கல்பு இருக்குங்களே சில நேரத்தில் வியாதி ஆகும். வியாதி அதுவும் கூட ஹதீஸ்ல ஒரு சொல்லி காமிச்சாங்க. நீங்க ஒரு பாவம் செய்யும் போது உங்களுடைய உள்ளத்துல கருப்பு புள்ளி விழுகும், அப்படியே அதிகமாகி உள்ளம் இருளடைஞ்சு போயிடும். அதற்கு பிறகு அது என்ன ஆகும்னா நன்மைகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாம போயிடும். நன்மையான விஷயங்களை சொல்லும் பொழுது அதை ஏத்துக்காது. அப்படிங்களா அப்படின்னு கேட்டு போயிருமே தவிர உள்ளம் அதை ஏத்துக்காதுன்னு சொன்னாங்க சொல்லாது. அப்ப உள்ளம் இருளடையும், உள்ளத்துல வியாதிகள், உள்ளத்துக்கான கல்புடைய வியாதிகள் வரும். எப்படி உடலுக்கு வியாதி வருமோ உள்ளத்துக்கு வியாதி வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி உடலுக்கு ஏதாவது வியாதினா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோமா இல்லையா, கரெக்டா சின்ன காய்ச்சல் வந்தாலும் தலை வந்தாலும் டாக்டர்கிட்ட போனோமா இல்லையா. இப்போ கல்புடைய வியாதி வரும் பொழுது கண்டிப்பா டாக்டர்கிட்ட போகணுமா இல்லையா, அந்த ஒரு டாக்டர் தான் சேஃபமா இருக்கும். அதுக்கு தான் போய் போடணும். அவங்கள்ட்ட 3 நாள் 4 நாள் எதுக்காண்டி போடணும். அவங்க போய் நாங்கள் பாக்கியத்தில் ஓதும் பொழுது உஸ்மான் நாசிரா இருந்தாங்க, லீவே தர மாட்டாங்க ஜாஸ்தி. ஆனால் மாசம் சர்க்கார்ட்ட போகணும்னு ஆசை. அப்போ எஜமான்கிட்ட போகணுங்கிறதுக்காண்டி என்ன செய்யறது, அங்கேருந்து வேலூர் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்ல போய் சும்மானாச்சுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு அவன் பார்த்தா அதுக்கு ஒரு இசிஜி வேறு எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்லாம் எடுத்து ஃபுல்லாக எடுத்து நேராக உஸ்மான் அது ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால ட்ரீட்மெண்ட் மாதம் போகணும், டாக்டர் ஊரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மாதமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவர் ஃபோனே தெரிஞ்சுக்குவார் ஹார்ட் ப்ராப்ளம். ஆமாம் ஹார்ட் ப்ராப்ளம். மற்றவங்களாம் லீவு கிடைக்காது, நான் போனால் லீவு கிடைச்சோம். எப்படா லீவ் வாங்குற அப்படின்னு கேட்பானு. அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன், ரிசல்ட் நிறைய வச்சிருக்கேன். சும்மானாச்சும் அவன் கேஸ்ன்னு சொல்லி சும்மானாச்சும் மாத்திரை எழுதி விட்டுட்டான். அவன் ஒன்றும் இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சும்மா கேஸ் தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலூசல் எம்பிஎஸ் எழுதி விட்டு அமைச்சுட்டான். வேற ஒன்றும் இல்லைன்னு அதெல்லாம் அவன் படிச்சுலாம் பார்க்கறதுக்கு இல்லை, ரிசல்ட் இருக்கு நிறைய கையில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு எஜமாட்ட அதுக்கு மாதம் கண்டு வந்துடுவோம். டாக்டர் ஒரு காலத்துலையும் மாதம் போய் ஹார்ட் ப்ராப்ளம் தானே, ஆமாம்மா டாக்டர் ஊரில் தான் இருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாரு, கால்பட்டியில் டாக்டர் இருக்கிறாரு, இந்த டாக்டர் அங்கே தான் இருக்காரு, வேற எங்கே போனாலும் கிடைக்காது. அப்போ ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு அங்கே தான் போய் பார்ப்போம். அந்த மாதிரி நம்முடைய ஹார்ட்டை கொண்டு போய் இங்கே கொண்டு போடணும். இங்கே போட்டாதான் சரியாகாது. இல்லை அது என்ன ஆயிரும், ஒன்று வியாதி ஆயிரும், இல்லை மூத்தா போயிடும், சுத்தமாக மூத்தா போயிடும், டெட் ஆயிரும். கமசல் எதுக்கு ரப்பவும் அல்லது லா எதுக்கு கமசல் ஹையி வல் மையின்ட்டாங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம், யார் அல்லாஹை திக்ரு செய்றாங்களோ, அல்லாஹ் நினைவார் இருக்கிறாங்களோ, அல்லாஹ் மறந்து அவருக்கு உதாரணம் ஆகிறது மூத்தானவனே உயிருள்ளவனே அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவே உங்க கல்புல வரல, மூத்தா போயிட்டீங்கன்னு அர்த்தம். அது கல்பு மூத்தா போச்சு, சுத்தம் மூத்தா போச்சு, டெட் ஆயிடுச்சு. அது திருப்பி உயிர்ப்பிக்கணும். அதை எப்படி உயிர்ப்பிக்கிறது, அதுக்குள்ள டாக்டர்கிட்ட போகணும். அப்ப அவங்ககிட்ட போய் உட்கார்ந்தாதான் நம்ம கல்பு ஹயாத் ஆகும். அவங்க நிறைய நம்ம கல்பை ஹயாத்தாக்குறதுக்கு வாயில பேசணும் அவசியம் இல்லை, கண்ணாலே கல்பு ஹயாத்தாக்கிடுவாங்க. உங்க பார்வையிலேயே உங்க கல்பு ஹயாத்தாக்கிடுவாங்க. அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தாவே போதும். அல்லாஹ் சொல்றான் சாதிக்கங்களோட கூட இருங்க, உங்க தக்குவா வந்துடும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துடும், அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். கூட இருந்தா போதும். நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல இருந்ததுக்கும் இங்க கல்பு மாற்றம் இருக்கா இல்லையா, நமக்கே தெரியுது. இங்க உட்காரும் பொழுதே கல்பு உருகுது. அப்படியே அல்லாஹ்னு பேரு சொன்னாவே நமக்கு ஒரு இன்பம் வருது, ரசூலுல்லாஹ் பேரை கேட்டாவே ஒரு இன்பம் வருது. அப்ப இந்த தர்பார்ல உட்கார்ந்தாவே கல்பு கழுவப்பட ஆரம்பிச்சிடும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நீங்க கண்கள் அல்லாஹ்வுடைய
அல்லாவுடைய திக்ருல அல்லாவுடைய அச்சத்துல கண்கள் அழுது சொன்னாங்க, அழுகும் பொழுது சொன்னாங்க உள்ளங்கள் கழுவப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது உள்ளங்கள் கழுகப்படுகிறது. வைத்தியநாயகம் கூட சொல்லி காமிச்சாங்க. மிஸ்கின் புரியுது கொடுக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சர்க்கார். எனக்கும் அதே மாதிரி சொன்னாங்க சர்க்கார். கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்தேன். சர்க்கார் சொன்னாங்க அழுகை வந்து உள்ளத்தை வந்து கழுகுந்தோம், கல்ப கழுகுது, அதனாலதான் கண்ணில் தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. அப்ப அன்பர்களே தோழர்களே, இங்க வந்து மஜ்லிஸ்ல உட்காரும் பொழுது நம்ம உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. நம்ம உள்ளத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிஜமா. ஒரு வினாடி நம்ம உள்ளத்துல உள்ள வியாதிகள், நம்ம உள்ளத்துல இருக்க பெருமை, நம்ம ஹசது, அது நிறைய வியாதிகள் உள்ளத்துல கல்புடைய உடலுக்கு வியாதி லிஸ்ட் இருக்குல்லவங்களா, அந்த மாதிரி கல்புடைய வியாதி லிஸ்ட் தனியா இருக்கு. அந்த லிஸ்டுல உள்ள எல்லாமே எப்ப போகும்? ஷேகுமார் தர்பார்ல உட்கார்ந்து அல்லாஹ் உள்ள உட்கார வச்சாதான் போகும் அதெல்லாம். அப்ப ஷேகுமார்கள் முதல் என்ன செய்வாங்க? தஸ்கியா செய்வாங்க, உள்ளத்துல உள்ள எல்லாத்தையும் வெளியாக்குவாங்க, அப்புறம் அல்லாஹ் உட்கார வைப்பாங்க. என்ன போல பையனை உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. நம்ம உள்ளமா அழுக்காய் கிடக்கு, பல்வேறு உலக குப்பைகள்லாம் உள்ளத்துல உட்கார்ந்து. உள்ளங்கிறது அல்லாஹ்வுடைய அர்ஷுல்லா, கல்பில் முஃமினி அர்ஷுல்லா, இது அர்ஷு. இந்த அல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துல நாம எல்லா கைருல்லாவை கொண்டு உள்ளத்துல உட்கார வச்சிருக்கோம். இந்த கைருல்லாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய பார்வை நஜீஸ். இது எல்லாமே நஜீஸ். அல்லாஹ் தாலா இந்த உலகத்தையே கொசுடைய ரக்கையளவு கூட மதிக்கல ஹதீஸ் ஷரீஃப்ல வரும். அப்ப இதெல்லாம் நஜீஸ்கள்லாம் உள்ளத்துல வந்து உட்கார்ந்து நஜீஸ் ஆக்கி, நஜீஸான இடத்துல அல்லாஹ் வாவான்னு கூப்பிட்டு அப்படி வருவான். உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. நீங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்கம்மா, வீட்டுக்குள்ள இந்த பக்கம் ஒரு நாயை உட்கார வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் நஜீஸா கிடக்குது, இந்த பக்கம் ஒரே குப்பையா கிடக்குது, கச்சராஜம் கிடக்குது, கச்சடாவா கிடக்குது. எஜமா உள்ள வந்து உட்காருங்க, எஜமா உள்ள உட்காருங்கன்னு சொன்னீங்கன்னா வருவாங்களா? உள்ள என்ன செய்யணும்? முதல்ல கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணி வலிச்சுனாக்கி இந்த மாதிரி பல வேண்டு இருந்துச்சு, எஜமா வாங்கன்னா வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரிமா நம்ம உள்ளத்துலமா வயிறுள்ளாக்கிற குப்பைகள் உள்ள வந்து நம்ம உள்ளத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால நம்ம உள்ளம் என்ன இருக்குமா? இருளடைஞ்சு போய் கிடக்கு. அப்ப அல்லாவோட நினைவு அதனால வரமாட்டேங்குது, திக்ர் வரமாட்டேங்குது. அப்ப ஷேகுமார்கள் நம்ம உள்ளத்துல உட்காந்து என்ன செய்யறாமா? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறாங்க. முதல்ல உள்ளத்துல அந்த வியாதிகள் எல்லாம் ஆக்கி தஜல்லிய நூறை கொண்டு நிரப்புறாங்க உள்ளத்துல. அப்ப அல்லாஹ் உள்ளத்துல வந்தார் வளரும். பண்பர்களே தோழர்களே, நம்ம என்ன செய்யணுமோல இந்த மஜ்லிஸ்ல ஒரு வினாடி கூட வீணாக்காம சர்க்கார் ஷேகுடைய தர்பார்ல அவங்களோட பார்வையில அமர்ந்து அவங்களுடைய அந்த ஃபைசானை அடைந்து நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணி உள்ளத்துல போகும்போது நிஜமா சொன்ன மாதிரி அல்லாஹ் கொண்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளை நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா.